ஆலோசனையை கலந்துக்கொள். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. சங்கீதம் 119 165. கதை மிகுந்த சமாதானம் பெற்ற மரியாள். ஒரு கிராமத்தில் ஏசப்பாவோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போனாங்க. ஏசப்பா வந்து அவங்களோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போனாங்க. அவங்க பேர் வந்து மரியாள், மாத்தாள். அவங்க வீட்டுக்கு போனப்போ மாத்தாள் வந்து ஏசப்பாவுக்கு சமைச்சு கொடுத்தாங்க. மரியாள் வந்து ஏசப்பா சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ கோபமா மாத்தாள் சமைச்சாங்க. மாத்தாள் சமைச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்குறா ஏசப்பா கிட்ட, ஏசப்பா நான் வந்து உங்களுக்காக சமைச்சிட்டு இருக்கேன், ஆனா அவ வந்து நீங்க சொல்றது கேட்டுருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து ஏசப்பா சொல்றாங்க, நீ வந்து சமைக்கிற, ஆனா அவன் வார்த்தைங்கெல்லாம் கேட்கிறா. எது பெருசு? அவளுக்கு பண்றது பெருசு. அதனால அவ வந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? எல்லாத்தையும் விட செலவு செய்யறத விட நம்ம ஏசப்பா கூட வந்து ஏசப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நன்றி.